அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபை நாம் படிக்கவிருக்கிறோம். இக்கிதாபில் இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 177வது பாடமாக கற்கள் ரம்மியும் சொல்லுவாங்க ஹாஜிகள். அந்த கற்கள் எப்படி எப்போது எரிய வேண்டும், எந்த நாளில் எரிய வேண்டும், எப்படி எரிய வேண்டும், எத்தனை கற்கள் எரிய வேண்டும், எந்த கையால் எரிய வேண்டும் போன்ற இந்த நிலைகளை பற்றி ஆசிரியர் அவர்கள் இதிலே பேசுகிறார்கள். இக்கல்வி பயணத்தை அல்லாஹ் தூய்மையை தொடர்வதற்கு நல்லருள் பாலிப்பானாக. பாருங்கள், இப்பொழுது இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ரகீப் அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி தருவதன் மூலமாக சதகா தானங்களை அதனுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸினுடைய நம்பர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய விவரங்கள், அது மாதிரி ஸ்கேன் செய்து வசதி அனுப்பக்கூடிய விவரங்கள், அந்த ஸ்கேன் கோடும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக்கொள்வோம். முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் நம்முடைய பயணங்களை எல்லாம் தொடர்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முன் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். கல் எறிவது எப்படி எப்போது எரியணும்? முடி ஹல்கு ஷாரும்பாங்க ஹாஜி. முடி எப்போது எப்படி சிரைக்க வேண்டும்? அது மாதிரி கடைசியாக தவாஃபுல் இஃபாதா போன்ற அமல்களை செய்வாங்க. அந்த தவாஃப் கடமையான தவாஃப். அந்த கடமையான தவாஃப் இஃபாதா எப்போது செய்ய வேண்டும்? பிறகு ஆரம்ப அந்த தஹல்லுல், அதாவது முதல்ல ஹஜ்ஜிலிருந்து விடுதலை, அது ஹஜ்ஜிலிருந்து விடுதலை ஆகுதல், ஆரம்ப அந்த விடுதலை ஆகுதல் எப்போது, அது எப்படி என்பதை பற்றி விரிவாக, ஆரம்பத்தை தஹல்லுலின் மூலமாக எதுவெல்லாம் ஹலாலாக ஆகும், அதனால தஹல்லுங்கிறாங்க. ஆரம்ப அந்த விடுதலையின் மூலமாக ஹராம் கட்டிய பிறகு ஹராமாக்கப்படுது இல்லையா, அந்த ஹராமிலிருந்து நம்ம விடுபடுவோம். ஹராமாக தான் தஹல்லுல் அவ்வளோங்கிறாங்க. அந்த தஹல்லுலுக்கு பேர் அதான். அந்த தஹல்லுல் எப்படி ஏற்படும், ரெண்டாவது தஹல்லுல்னா என்ன என்பதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இந்த 177வது பாடத்தில் விரிவாக பேசுகிறார்கள். நாம் இப்பொழுது அங்கு சென்று அதை காணுவோம். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வி பயணத்தை சிறக்கச் செய்வானாக. ஈருலக நன்மையும் பெற்றவர்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஹாஜிகள் எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ 10வது நாளில் எப்படி கல் எறிவது, அந்த சூரத்தை அமைப்பை பற்றி ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார். ஒசூரத்துர் ரமி, கல் எறிவதனுடைய அந்த முறையாகிறது, அந்த தோற்றமாகிறது. சூரத்தில் தோற்றம், அந்த முறையாகிறது என்ன அப்படின்னா, யகிஃப, அந்த ஹாஜி நிற்குதல், பிபத்தனில் வாதி பாத இர்திஃபாஇ ஷம்சி, சூரியன் நல்ல உயர்ந்த பிறகு, ஏன்னா நல்ல உயர்ந்த பிறகு என்ன செய்ய, பத்தனுல் வாதி அப்படிங்கிற அந்த இடத்தில் நிறுத்தல், நிறுத்தலாக இருக்க வேண்டும், நிற்பவராக இருக்க வேண்டும், நிற்பதாக இருக்கும். அன் வந்து முதாரியான ஃபேலில் வந்தால் நிற்பதலாக இருக்கும், நிற்குதலாக இருக்கும். பிஹைசு பிராக்கெட்டில் சொல்கிறாங்கல்ல தெளிவாக, பிஹைசு இந்த விதத்தில் தக்கூனு அரஃபத்து, அரஃபா என்பது அய்யமீனிஹி அவருடைய வலதுபுறத்தில் இருக்க வேண்டும். ஜம்ரத்துல் உக்பால வ மக்கத்து அன் யசாரிஹி, இன்னும் மக்கா அவருடைய இடதுபுறத்தில் இருக்க வேண்டும். வயஸ்தக்பிலல் ஜம்ரத, இன்னும் அந்த அன்யஸ்தக்பிலல் ஜமரத்தன் அங்கே அன்ல வைக்கணும். இன்னும் ஜம்ராவிலே, ஜம்ராவை முன்னோக்குவார். ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடத்திற்கு பேர் ஜம்ரா. அந்த ஜம்ராவை முன்னோக்கிய நிலையில் என்ன செய்வார், இவர் நிற்க வேண்டும். இதுதான் கல் எறிவதனுடைய அந்த அமைப்பு, அந்த முறை, அந்த தோற்றம் இப்படி இருக்கணும், அந்த அமைப்பு இப்படி இருக்க வேண்டும். ஒயர்மிய அன்யர்மியன் இருக்கும், அன்ல முகத்தார். இன்னும் அவர் எரிய வேண்டும், ஹசாத்தன் ஹசாத்தன் பியமீனி, அவருடைய வலது கரத்தை கொண்டு, வலது கரத்தால் ஒரு கல்லாக எரிய வேண்டும். யுக்கப்பிர ஐ யுக்கப்பிரன் இருக்கும். சூரத்து ரமியுடைய சூரத்தில் ஐ யுக்கப்பிரோல ஐ யகிஃபில அன்ல அதாத்துஃப் ஐ யுக்கப்பிர. மேலும் அவர் தக்பீர் சொல்ல வேண்டும். மஅ குல்லி ஹசாத்தி, ஒவ்வொரு கற்களுடன் அவர் தக்பீர் சொல்ல வேண்டும். ஏன்னா எரியும்போது மேலும் அவருடைய 2 கைகளையும் அவர் உயர்த்துதல் வேண்டும். எல்லாமே அதனால தான் எர்ஃபாங்கிற முதாரியான ஃபேலுக்கு லம்மு வராமல் நசப் வந்திருக்கு. ஹத்தா யுரா, பார்க்கப்படும் வரை, பயாது இபத்திஹி, அந்த ஹாஜியனுடைய அந்த கச்சையனுடைய வெண்மை, அதாவது கட்டினுடைய வெண்மை பார்க்கப்படும் வரை.
ஒயர்மிய வையர்மியன்னு இருக்கும். ஒயர்மிய இன்னும் கல் எறிதல், கல் எறிவதாக இருக்கும். ரம்யன் எறிவதாக எறிதலாக இருக்கும். வலா கல் எப்படி எரியணுமோ, கல்லை சாதாரணமாக எரியுமோ அது மாதிரி எரியாது. அந்த முறையில் உள்ள அந்த அமைப்பில் உள்ள அந்த கொண்டை கடலை, அது மாதிரி மொச்சக்கடலை உள்ள அந்த அளவுக்குண்டான கல்லை எறிவதாக எறியாது. வலா என் குத நக்தன், வலா ஐ என் குதன் இருக்கும். அவர் சின்ன சின்ன கற்களாக ஆக்க மாட்டார், எரிய மாட்டார். வலா என் குத சின்ன சின்ன கற்களாக, நக்தன் பொறுக்குவதாக, சின்ன சின்ன கற்களாக பொறுக்கி எறிய மாட்டார். சின்ன சின்ன கற்களாக இருக்க மாட்டார் எறிவதற்கு தோதுவாக. அப்ப சின்ன கற்களாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்போ என்ன செய்யணும், அந்த கொண்டக்கல்லி அளவுக்கு விட சின்ன கல்லாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். அதை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது, லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும். சாதாரணமாக அங்கே நம்ம ஹஜ்ஜி செய்யும்போது ஹாஜிகள் அவங்க எடுக்கும்போதே நமக்கு அது புரியும். ஏன்னா இருந்தாலும் பேணுதலுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. இதா ஃபரக மினர் ரம்மி, அப்போ கல் எறிவதிலிருந்து அவர் விடை பெற்றார். லபஹ ஹதியன் இன்கான மஅஹு, அவருடன் ஹாஜியுடன் அந்த ஹதி, இன்கானுடைய லமீர் இஸ்மாக இருக்கு. அவருடன் அந்த ஹதி இருந்தால் அந்த ஹதியை பலிப்பிராணியை அறுப்பார். அப்படி ஹதி இல்லை, அவ் லஹா அல்லது உதுஹியா கொடுப்பார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்துல ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி ஒரு பிராணியை நேர்ந்திருப்பார், அதை கொண்டு வந்தால் அது ஹதி. அந்த ஹதிங்கிற அந்த பிராணி ஹஜ்ஜிக்குன்னு உள்ள அமல்கள் ஒரு அமல். அப்படி கொண்டு வராட்டி, அப்படி அவரோட இருந்தால், ஹதி இருந்தால் அந்த ஹதியை அறுப்பார் அல்லது உலுகியா கொடுப்பார். ஒரு 6-7 பார்த்துடலாம் இதனுடைய விதிமுறைகளை. லிஃப்கராயில் ஹரமுடைய ஃபக்கீர்களுக்கு அந்த ஹதியை கொடுப்பார். அதான் சொல்கிறார், அந்த அதபாக ஹதியன்னு சொல்லி 6 நம்பரில் விளக்கம் என்ன போடுறார், ஹரம் ஷரீஃபுல் ஃபக்கீர்களுக்கு அதை அறுத்து கொடுப்பார். இதுதான் 5. அதாவது ஹதியனுடைய அமைப்பு இல்லையா. இப்போ பார்க்கலாம் 6ல் என்ன சொல்கிறாரு, 6ல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, في هذا الترتيب عدم استقامة والأولى أن يقول فيرمون جمرة العقبة كما يأتونها. ஆனால் அப்போ அதை சொல்கிறாரு. அப்போ அந்த ஹதியுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், அந்த தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். ஃபுக்கரா இது ஹரமுடைய ஃபுக்கராக்களுக்கு அதை அறுத்து கொடுங்க. ஒரு சிர்ரு ஃபில் ஹதியில் ரகசியம் என்ன, அத்தஷப்புஹு பிஃபிஅலி சய்யிதினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபீமா கஸத மின் தபஹி வலதிஹி ஃபி தாலிகல் மகானி தாஅத்தல் லிரப்பிஹிங்கிறார். அவருடைய ரப்புக்கு வழிபட்டவர்களாக அந்த இடத்திலே அவருடைய குழந்தையை அறுப்பதிலிருந்து எந்த ஒன்றை நாடினாரோ அந்த நாடும் விஷயத்திலே சீதனானுடைய தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவனுக்கு ஒப்பான ஒன்று இந்த சிறு ரகசியம் இருக்குது அந்த ஹதியில். அதனால தான் ஹதின்னு சொல்கிறாங்க. ஹதி அவரோடு இருந்தார் அல்லது லஹா உதுஹியா கொடுப்பாருங்கிறாங்க. இந்த தலை தலைமுடியை சிரைத்தல் என்பதுதான் ஹஜ்ஜினுடைய 4வது கடமையாக இருக்கிறது. இப்போ சும்ம யஹ்லிகுர் ரஜுலு ஜமீஅ ரஸிஹிங்கிற இந்த வார்த்தையின் மூலம் ஆசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹஜ்ஜினுடைய அர்க்கானுகள் 5, அந்த 5இல் 4வது ருக்குன் கடமையாகிறது, தலையை மடித்தல், சிரைத்தல். சும்ம யஹ்லிகுர் ரஜுலு ஜமீஅ ரஸிஹி, பிறகு அந்த மனிதர் அவருடைய தலை முடி அனைத்தையும் சிரைப்பார். அப்போ ஹதிய உலுஹியா 2க்கும் வித்தியாசம் இருக்குது. ஹதிங்கிறது அவரோட எப்பொழுதுமே இருக்கும், ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டிய, அல்லது உலுஹியா கொடுப்பாருங்கிறார். உலுஹியாங்கிற அடிப்படையில் பிராணியை அங்கே வாங்கி விலைக்கு கொடுப்பார். அவரோட வீட்டில் இருந்து கொண்டு வந்தால் அது ஹதி, அங்கே வாங்கி அறுத்தா உலுஹியா. அதுதான் எனக்கு அப்படி தான் தெரியுது அவருடைய வாசகத்தின் மூலமாக. சும்ம யஹ்லிகுர் ரஜுலு ஜமீஅ ரஸிஹி, அந்த மனிதர் தலையை சிரைப்பார், அவருடைய தலையினுடைய அனைத்தையும்னா அனைத்து முடிகளையும் சிரைப்பார் அர்த்தம். தலை அனைத்தையும் சிரைப்பார், தலை முழுவதும் உள்ள முடிகளை சிரைப்பார். ஆதா ஹுவல் அஃவல், இதுதான் ரொம்ப ஏற்றமானது, சிறந்தது. உலகு அவருக்கு ஜாயிஸாக ஆகும், அந்த ஹாஜிக்கு அலா 3 ஷஅராத்தின், 3 முடிகளின் மீது சுருக்கி கொள்வதும் அவருக்கு ஜாயிஸாக ஆகும். 3 முடியை மட்டும் வெட்டி விட்டார், மொட்டை அடிக்கலை,
ஜாயிஸாக ஆகும். மின்ஹு அவருடைய அந்த தலைமுடியிலிருந்து, மின்ஹுடைய ரஸ், அந்த தலையிலிருந்து 3 முடிகளை மீது சுருக்கிக் கொள்வதும் ஜாயிஸாக ஆகும் ஹாஜி. அவு தக்சீருஹா அல்லது அந்த தலையை கஸ்ரு செய்தலும் ஜாயிஸாக ஆகும். கஸ்ரு செய்வதும் அவருக்கு ஜாயிஸாக ஆகும். அவு லஹு தக்சீருஹான்றது அன்மிலத்துங்கிறார். விரலினுடைய நுனி, ஒரு விரலினுடைய நுனி அளவிற்கு கஸ்ரு செஞ்சா போதும். அந்த அளவுக்கு முடிய குறைத்தால் வெட்டி விட்டா போதும். அதான் தக்சீருடைய மானா. அதான் சொல்றார், வல் அஃதலு ஃபி தக்சீரி, தக்சீரிலே சிறந்த நடைமுறை யாகிறது இது ஹபர் கதுரு அன்மிலத்தின் மின் ஜமீஇ ஷஅரிஹி, அவருடைய முடி தலையினுடைய முடிகள் அனைத்திலிருந்தும் ஒரு விரலின் நுனி அளவிற்காக இருக்கும். நுனி அளவினுடைய அந்த அளவாக இருக்கும். கதிர்னா அளவு, அளவாக இருக்கும். வல் அஃதலு ஃபி தக்சீருடைய முப்ததாவுக்கு ஹபராக இந்த ஜும்லா இருக்குது. வ அம்மல் மர்அத்து அறிந்துகொள், பெண்ணாகிறவள், ஃபல் அஃதலு லஹா அவளுக்கு சிறந்தது, அத்தக்சீரு அலா ஹாதல் வஜ்ஹி இந்த முறையின் மீதே அவள் குறைத்து கொள்வது. அதாவது ஒரு விரலின் நுனி அளவிற்கு குறைத்து கொள்ளுதல் அவளுக்கு இருக்கிறது, அவளுக்கு சிறந்ததாக இருக்கும். குறைத்தல், தக்சீர்னா குறைத்தல், முடியை வெட்டுதல், குறைத்தல் சிறந்ததாக இருக்கும். இப்போ பார்க்கலாம், ஒயக்கூனு ஹாலல் ஹல்கி, அந்த ஹாஜி தலைமுடியை சிறைக்கும் நிலையிலே அவர் ஆகியிருக்க வேண்டும். யக்கூனு வமீர் இஸ்மு ஹாஜி, முஸ்தக்பிலல் கிபலதி, கிபிலா திசையை முன்னோக்கிய நிலையில் அவர் தலைமுடியை சிறைக்கின்ற அந்த நிலையில் அவர் ஆகியிருக்க வேண்டும். முகப்பிரன் தக்பீர் சொல்லிய நிலையில் அவர் ஆகியிருக்க வேண்டும். வயப்தஉல் ஹாலிகு பிஷிக்கில் ஐமனி, சிறைப்பவர் அவர் ஆரம்பிக்க வேண்டும் அவருடைய அந்த ஹாஜியனுடைய அந்த வலது பகுதியை கொண்டு, ஷிக்னா ஒரு பகுதி, அந்த வலது புறத்தை கொண்டு, வலது பகுதியை கொண்டு சிறைப்பவர் ஆரம்பிக்க வேண்டும். வயது ஃபீனு ஷஅரஹு, அந்த தலைமுடியை ஹாஜி மண்ணை தோண்டி அதில் புதைப்பார். எது ஃபீனா ஜனாசா எப்படி புதைக்கணுமோ அது மாதிரி அவருடைய முடியை புதைப்பார். இன்னும் தலையை சிரைத்தல் என்பது ஒரு கடமையாக இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒரு கடமை. எப்படி தொழுகையினுடைய அர்க்கான்கள் கடமைகள் 4ங்கிறோம்ல, அது மாதிரி லா யத்திமுல் ஹஜ்ஜு இல்லா பிஹி, அந்த அர்க்கானை கொண்டே தவிர ஹஜ்ஜு முழுமை வராது. வயபகா முஹரிமன் இலா அன் யஅதிய பிஹி, அந்த தலையை சிரைத்தல் என்ற அந்த அர்க்கானை கொண்டு வரும் வரை அந்த ஹாஜி இஹ்ராம் கட்டிய நிலையிலேயே அவர் தெரிபட்டு இருக்க வேண்டும். அப்படியே பக்காவாக இருப்பார், நிலைத்திருப்பார். ஒமன் லா ஷஅர லஹு, ஒமன் அந்த ஒருவர், லா ஷஅர முடி என்பது இல்லையே, லஹு எவருக்கு, அப்படிப்பட்ட அந்த ஹாஜி அமர்ரல் மூசா, கத்தியை அவர் நடத்தாட்ட வேண்டும், அலா ரசிஹி அவருடைய தலையின் மீது நடத்தாட்ட வேண்டும். அப்படி சும்மா லைட்டாக அப்படியே தட்டியில் கத்தியை அப்படியே சிறைக்கிற மாதிரி லைட்டாக மேலோட்டமாக சிறைச்சி விட்றான். இது சுன்னத். முடி இல்லாதவருக்கு அப்படியும் ஒரு சில நபர்களுக்கு எல்லாம் அப்படி வச்சிருக்கிறான். உலகத்தில் ஒரு சில குறைகள் இருக்கும் சிலருக்கு. அந்த குறையுடையவராக இருந்தால் அவர் அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். சும்ம யஅதி மக்கத்த ஃபி யௌமிஹி, அந்த பெருநாளினுடைய அந்த நாளிலே மக்கா ஷெரீஃபிற்கு அப்படியே வருவார். ஏன்னா மினாவிலிருந்து வருவார். ஃபயத்தூஃப் தவாஃபல் இஃபாதத்தி, கடமையான அந்த தவாஃபல் இஃபாதான கடமையான அந்த தவாஃபை என்ன செய்வார், அந்த தவாஃப் செய்வார். ஒவ்வொரு ருக்குனுன், இந்த தவாஃபல் இஃபாதா என்பது 5 ருக்குனுகளில் 5வது ருக்குனாக இந்த தவாஃபா இஃபாதா என்பது கடமையாக இருக்கிறது. 5, அதாவது ஹஜ்ஜினுடைய கடமைகள் 5வது கடமை, 5வது ருக்குன் இந்த தவாஃபா இஃபாதாவாகும். யத்திமுல் ஹஜ்ஜு இல்லா பிஹி, அந்த கடமையை கொண்டே தவிர ஹஜ்ஜி என்பது முழுமை வராது. வயபகா முஹரிமன், அவர் இஹ்ராம் கட்ட நிலையிலேயே அவர் பக்காவாக அப்படியே தரிபட்டு இருப்பார். இலா அன் யஅதிய பிஹி, அந்த தவாஃபுல் இஃபாதாவை கொண்டு வரும் வரை. ஒசிஃபத்துஹு, இந்த தவாஃபினுடைய இந்த முறை, இந்த தன்மை, கமா தகத்தம் முண்டி சென்ற அந்த ஒரு நிலையை போலதான். அதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். எத்தனை சுற்றணும், எப்படி சுற்றணும், எதிலிருந்து ஆரம்பிக்கணும், அவருடைய இடது திசையில் இருந்தா வலது திசையில் இருந்தா என்பதெல்லாம் நாம் தெளிவாக ஆசிரியர் அவர்கள் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அதனால இந்த இடத்துல சொல்லலை. சும்ம பிறகு யுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்அத்தை அவர் தொழுகுவார். 2 ரக்அத்து தவாஃபுடைய 2 ரக்அத்து தொழுகுவார்.
அந்த சாதாரணமாக மக்காம் இப்ராஹிமிலே ஹரம் ஷெரீஃபுக்குள்ள அது தொழுவோம். சும்ம இன்கான சஆ மஅ தவாஃபில் குதூமி, ஊர்ல இருந்து வந்தார் இல்லையா குதூம், அந்த வருகை வந்த உடனே தவாஃப் செய்யணும். அந்த தவாஃபுல் குதூம் உடன் சஇ இருந்தால் லம் யுஇதுஹு, சை செய்திருந்தால், அதாவது தவாஃப் குதூம் செய்யும் பொழுதே சை செய்து இருந்தால் அப்படின்னு அர்த்தம். சும்ம இன்கான சை என்பது அவர் செய்திருந்தால் மா தவாஃபில் குதூமி, தவாஃபுல் குதூமில் ஏற்கனவே சை அவர் இன்கான சையில் சஆ, சாரி நான் அதாவது இன்கான இஸ்மாரி படிச்சிட்டேன். இன்கான சஆ, அவர் சை செய்திருந்தால் மா தவாஃபில் குதூமி, தவாஃபில் குதூமுடன் அவர் சை செய்திருந்தால் லம் யுஇதுஹு, அப்போ அந்த சஐயை திருப்பி செய்ய வேண்டியதில்லை, திருப்பி மீட்ட மாட்டார். லம் யுஇதுஹுனா அந்த சஐயை மீட்ட மாட்டார். இன்கானவுடைய ஜவாபு தான், செய்ய மீட்ட தேவையில்லை. ஏன்னா அவர் தவால் குதூமில் ஏற்கனவே சை செய்துட்டார். அதனால் என்ன செய்வார், இஹ்ராமுடைய நிலையில் தவாஃப் செஞ்சுட்டு அப்படியே 2 ரக்காத் தொழுகிறார். சையை மீட்டி செய்ய தேவையில்லை. ஓ இல்லா அப்படி சை செய்யாவிட்டால், ஓ இல்லம் யகுன் யஸ்ஆன் இருக்கும் முகத்தரில் ஜும்லா வச்சுக்கணும். சஆ அவர் சை செய்ய வேண்டும். லிஅன்ன ஸஅய ஐضன், மீண்டும் சை என்பதாகியது ருக்குன், அதுவும் ஒரு கடமையான ஹஜ்ஜினுடைய கடமைகளில் ஒரு கடமை. லா யத்தீமுல் ஹஜ்ஜு இல்லா பிஹி, அந்த ருக்குனை கொண்டே தவிர ஹஜ் என்பது பரிபூரணமாக ஏற்படாது ஹஜ் என்பது. வயபகா முஹரிமன், அவர் இஹ்ராம் கட்டிய நிலையிலேயே நிலைத்திருப்பார். இலா அன் யஅதிய பிஹி, அந்த சஐயை கொண்டு வரும் வரை, அதாவது சஐயை செய்யும் வரை அப்படின்னு அர்த்தம். வஅலம், அறிந்துகொள் ஹாஜியே, அன்னர் ரம்ய வல் ஹல்க வ தவாஃபல் இஃபாததி, நிச்சயமாக கல் எறிதல், வல் ஹலக தலையை மழித்தல் சிரைத்தல், வ தவாஃபல் இஃபாததி கடமையான அந்த தவாஃபை செய்யுதல் இருக்குத, இதுவாகிறது அஃலலு சிறந்தது. தக்தீமுர் ரஇ, என்ன ரஇயை, அதாவது ரம்யை, தக்தீமுர் ரமியி கல் எறிவதை முற்படுத்துவது, அதான் சிறந்தது. நான் இந்த 3 அமல்களில் சிறந்தது என்ன, ரம்யை முதல்ல முற்படுத்துவது. சும்மல் ஹல்கி, அதாவது சும்ம தக்தீமுல் ஹல்கி, தக்தீம்ங்கிற முதாஃபு போக்கப்பட்டு இதாஃப் முதாஃப் இலைஹி மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஹல்க், அது தலையை சிரைத்தலை அதுக்கு பிறகு செய்யுதல் முற்படுத்துவது. சும்ம அதுக்கு பிறகு அத்தவாஃபி, தவாஃபை முற்படுத்துவது, தலையை சிரைத்ததற்கு பிறகு தவாஃபை செய்வார். இப்போ இந்த நிலையில தான் இந்த 3னுடைய அமைப்பு இருக்க வேண்டும். அண்ணா வாலம் அன்னர் ரெமியா வல் ஹலக்கா வ தவாஃபல் இஃபாலதி, எல்லாம் அண்ணவுடைய இஸ்மு, 3 இஸ்மு. அல் அஃதலு அண்ணவுடைய ஹபர் இல்லையா, அதை வச்சுக்கோ. ஃபலவ் அத்தா பிஹா, அந்த தவாஃபுல் இஃபாலாவை அவர் கொண்டு வந்தால், அலா இல்லை இந்த 3 முறையை அவர் கொண்டு வந்தால், இந்த 3 நிலைகள் இருக்கு இல்லையா, ரமி ஹல்க் தவாஃபுல் இஃபாலா, ஹா லமீர் முஅன்னஸ் முஃபரதா இருந்தாலும் இதெல்லாம் கைர் ஹக்கீகையினால 3 பக்கம் ஈட்டலாம், பன்மீன் பக்கம் ஈட்டலாம், சட்டம் இருக்குது. இந்த 3ஐ கொண்டும் அவர் வந்தால், அலா கைரி ஹாத தர்தீபி, இந்த முறை, இந்த அமைப்பு, தர்தீபின வரிசை, இந்த வரிசை அல்லாத அந்த நிலையின் மீது அவர் கொண்டு வந்தால், லவ்வுடைய ஷரத்துக்கு ஜவாப் இதா, ஃபகத்தம அவர் முற்படுத்தலாம், அஹ்ர இன்னும் பிற்படுத்தியும் செய்யலாம், இதில் முன்ன பின்னவையும் செய்யலாம். எதையினாலும் முதல்ல தாஃப் செய்யலாம், அதுக்கு பிறகு ரமி செய்யலாம், அதுக்கு பிறகு ஹல்கு செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அப்படி பிற்படுத்துவது, முற்படுத்தினால் ஜாயிஸாக ஆகும். அப்போ இந்த அமலை கொண்டு வந்தால், இந்த முறை பிரகாரம், இந்த தர்தீப், இந்த வரிசை அல்லாத முறையில் இதை கொண்டு வந்தால், உதாரணமாக ஃபகத்தம அவர் முற்படுத்தினார், அக்கர இன்னும் பிற்படுத்தினார் என்று சொன்னால், எல்லா ஜும்லா ஷர்த்தியாதா ஃபலவத்தால தான் முடியுது, இன்னும் ஜவாப் வரல. அப்படி கொண்டு வந்தால், செய்தால் ஜாஸ, இதான் ஃபலவ் அத்தா உடைய அந்த ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபு ஜாஸ இது இந்த மாதிரி செய்வது ஜாயிஸாகும். தர்தீபில் கொஞ்சம் முன்ன பின்ன செய்கிறது ஜாயிஸ். வயதுகுலு வக்து ஸலாஸதி பினிஸ்ஃபில் லைலி மின் லைலத்தின் நஹரி, நஹரினுடைய ஒட்டகம் அறுத்து பழிப்பிராணியை பலி கொடுக்கக்கூடிய அந்த பெருநாள் நாளினுடைய இரவிலிருந்து, பெருநாள் நாள் ஆயிடுச்சு, அந்த இரவிலிருந்து பகுதி இரவை கொண்டு இந்த 3னுடைய அமல் நுழையும் அப்படிங்கிறார். ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், அதனால் பெருநாள் நாள் மறுநாள் சுபுகெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருநாள் நாள் அந்த இரவினுடைய பகுதியிலேயே இந்த 3ம் நுழையும், இந்த 3 அமல்களும். ஏன்னா கொண்டாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் 3 அமல்.
வயஹுருஜ் வக்து ரமி ஜம்ரத்தில் அகபதி. மேலும் ஜம்ரத்துல் அக்கபாவுக்கு கல் எறியக்கூடிய அந்த நேரம் என்பது வெளியாகும். பிஹுரூஜ் யோமின் நஹரி. ம். நஹரினுடைய அந்த நாள் வெளியேறுவதை கொண்டு, அதாவது 10ஆம் நாள் திருநாமளுடைய அந்த நாள் முடிவதை கொண்டு, வெளியேறுதல்னா அந்த நாள் வெளியேறுதல்னா முடிவதை கொண்டு அந்த நேரம் ஜமரத்துல் அக்பாவுக்கு கல் எறியக்கூடிய நேரமும் அதுவும் வெளியாகிவிடும், முடிந்துவிடும் அப்படின்னு அர்த்தம். இதில் கல் எறிதல் மட்டும் நஹருடைய நாளில் மட்டும் செய்யணும். அது நஹரு நாளில் மற்ற நாள் பிறை ஐயாமு தஷ்ரீக்குடைய முதல் நாள் இருக்கு இல்லையா, அதாவது பெருநாள் அல்லாத நாள் முதல் நாள் 3 நாள் இருக்கும் இல்லையா, அந்த நாளினுடைய இரவுல தான் அதை கொண்டு வரணும்னு சொன்னது வக்து நுழையும் முன்னாரு. ஆனால் ஜமரத்துல் அக்பாவுடைய இந்த நேரம் நஹருடைய நாள் முடிவதை கொண்டு முடிஞ்சிடும். இப்போ நஹரு நாள்னா என்ன, மகரிபுக்குள்ளே செஞ்சிடணும் இதை. ويبقى وقت الحلق والطواف متراخيا ولو إلى سنين. அது சொல்றாரு, முடி சிரைக்கக்கூடிய இந்த நேரம் அது நிலைத்திருக்கும், நிலையாக இருக்கும். ஒத்தவாஃபி, இன்னும் தவாஃபினுடைய அந்த அமல் நேரமும் நிலையாக இருக்கும். முத்தராகியன், அது பின்னால் தாமதமான நிலையில் அது நிலைத்திருக்கும் அதனுடைய நேரம். உலவு சினீன வருடங்களாக ஆனாலும் சரி அதை செய்யலாம். ஏன்னா அப்போ அங்கே வருடக்கணக்கில் யாரும் இருக்க முடியும், அந்த அளவுக்கு அவருடைய நேரங்கிறத தஹீர் படுத்தலாங்கிறத சொல்கிறாரு. அப்படி யாரும் செய்ய போகிறதில்ல. அதனால் இதை கொஞ்சம் பிற்படுத்தி செய்யலாம். ஹல்கையும் தவாஃபையும் லேட்டாக செய்யலாம். ஆனால் ரமியுல் ஜமரா மட்டும் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த நாளினுடைய மகரிபிலேயே 10ஆம் நாளினுடைய மகரிபிலேயே செய்யணும்னு சொல்லி ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இப்போ அடுத்து வாங்க. ஒலில் ஹஜ்ஜி தஹல்லுலானி. ஹஜ்ஜிற்கு 2 விடுதலையாகுதல் இருக்குது. ஹஜ்ஜை விட்டு விடுதலையாகுதல் இருக்கு. ஹஜ்ஜிற்கு 2 விடுதலைகள் இருக்குது, விடுதலையாகுதல் இருக்குது. அவ்வளுன் முதல் விடுதலையும் இருக்குது, ஒசானின் இரண்டாவது விடுதலையும் இருக்கிறது. இந்த ஒலில் ஹஜ்ஜி தஹல்லுல் ஆனிங்கிற முபத்ததாவிற்கு ஹபர் அவ்வலுன் ஒசானின், ஆனால் 2 ஹபர் இருக்கு. ஃபல் அவ்வலு எனக்கு சபவியா சூரத் மசாலா சொல்கிறார். முதல் விடுதலைனா என்ன, ஹஜ்ஜை விட்டு ஹுலூல் ஆகிறது, ஹஜ்ஜை முடித்து ஹஜ்ஜினுடைய அமல் முடிப்பது, அது நிறைவு பெற்று போகுதல், அதிலிருந்து விடுதலை ஆகுதல். அந்த முதல் விடுதலை இருக்குது, ஹஜ்ஜுடைய அமலை விட்டு விடுதலையாகிறது. இதுதான் முத்ததா, இது ஹபர். யஹ்சுலு பி இஸ்னைனி மின் ஹாதிஹி ஸலாஸத்தி அய்யுஹா கான. இந்த 3 அமல்களிலிருந்து 2ஐ கொண்டு அந்த முதல் விடுதலை என்பது அது ஏற்படும். ஐயுஹா கான, இந்த 3 அமல்களிலிருந்து எந்த அமலாக இருந்தாலும் சரி, அந்த 2, இந்த 3 அமல்களிலிருந்தும் அந்த 2, ஐயுஹாவுடைய லமீர் அந்த இஸ்னைன், அந்த 2 கான எந்த அமலாக இருந்தாலும் சரி 2 அமலுக்குன்னு ஹுசூலாகும். மேலே சொன்ன அந்த முறையை நம்ம மனசில் நிறுத்தி ரமியுல் அக்கபா முதல்ல ரமியுல் அக்கபா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ரமி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், ஹல்க் செஞ்சார். அதுக்கு பிறகு தவாஃப் செஞ்சார். அதில் தவாஃப் செஞ்சார். அதுக்கு பிறகு என்ன செஞ்சார், ரமி செஞ்சார். ஹல்க் செய்யலை. ஏதாவது இந்த 2ஐ கொண்டு ஏதாவது மாற்றி மாற்றி இதில் மொத்தத்தில் 3ல் 2 செஞ்சுருக்கணும். அந்த 2இன் மூலமாக முதல் அந்த ஹுலூல் ஏற்படும். ஹஜ்ஜிலிருந்து விடுதலை, ஹஜ்ஜினுடைய அமலிலிருந்து முதல் அந்த விடுதலை என்பது இருக்கும். நிறைவேற்றியதாக ஆகுவார். முழுமையாக ஆக மாட்டார். 2வது செஞ்சால் முழுமையாக அடையும் ஹஜ்ஜுடைய அமல். இம்மா ஹல்குன் ஒ ரமியுன் அவு ஹல்குன் ஒ தவாஃபுன் அவு ரமியுன் ஒ தவாஃபுன். அவரே விளக்கிறாரு. நம்ம எதையுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 3ல் இந்த 2ங்கிறார் இல்லையா, அந்த 2 சூரத்தை விளக்குறார். இம்மா ஒன்றின் கீழ் ஹல்குன் வரமியுன், ஒன்றும் சிலையை முழுவதும் சிரைத்தல் இருக்கிறது, வரமியுன் இன்னும் கல் எறிதல் இருக்கிறது. இந்த 2 அமல் 3ல். அவு அல்லது தலையை சிரைப்பார், ஹல்குன் தவாஃபுன், அல்லது தலைமுடி சிரைத்தல் அல்லது இன்னும் தவாஃப் செய்தல், இந்த 2ம் இருக்குது. 2 அமல் செய்யணும் 3ல். இந்த 2வது சூரத். 3வது சூரத் அவ் ரமியுன் தவாஃபுன், அல்லது கல் எறிதலும் இருக்குது, தவாஃபும் இருக்குது. இந்த 3 நிலைகளையும் எப்படியும் அவர் மாற்றி செஞ்சுக்கலாம். ஃபமதா ஃபஅல இஸ்னைனி மின்ஹா, இந்த 3 நிலைகளிலிருந்தும் இந்த 3லிருந்து 2ஐ எப்பொழுது அவர் செய்வாரோ அந்த ஹாஜி, ஹசலத் தஹல்லுலு அல் அவ்வலு, முதல் விடுதலை என்பது ஏற்பட்டுவிடும். ஹசலத் தஹல்லுலுல் அவ்வலுனா முதலான அந்த ஹஜ்ஜிலிருந்து விடுபடுதல் என்பது, தஹலீல் ஏற்படுவது ஏற்பட்டுவிடும் இந்த 3ல் 2 செய்வதை கொண்டு. ஒயஹில்லு பிஹி ஜமீஉ மா ஹரும அலைஹி மா அதன் நிசா இ. நிசா அந்த ஹஜ்ஜிப்பல ஆனால் அதாங்கிறது ஜர்ரு தான் செய்யும். மா அதன் நிசா இ ஏன்னா மா அதா மா ஹலா நசபும் செய்து வாப்பா, நான் ஜர்ருடைய அமல் செய்யும்.
மீம் வத்தியின் வஅக்தி நிகாஹின் வ முபாஷரத்தின். அதாவது என்ன? வத்தியிலிருந்து, அது மாதிரி ஒரு பெண்ணை வத்தி செய்கிறது, அவள்கிட்ட உடலுறவு கொள்ளுதல். வஅக்தி நிகாஹின், ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தலிருந்து. முபாஷரத்தின், மனைவியை தொடுவதிலிருந்து. அந்த பெண்ணுடைய சட்டங்கள் இருக்கிறதை இவைகளை தவிர்த்து, இந்த 3 நிலைகளையும் தவிர்த்து மற்ற உள்ள அமல்கள் இருக்குது. முடிய வெட்டக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது. இந்த அமல்கள் அனைத்தும், மற்ற உள்ள அமல்கள் இருக்கிறதே, எந்த அமல் அவரின் மீது ஏற்கனவே ஹராமாக இருந்ததோ அந்த ஹராமாக்கப்பட்ட அனைத்து செயல்களையும் செய்தல் பிஹி, இந்த ஆரம்ப இந்த தஹல்லுலை கொண்டு இந்த இந்த ரெண்டை செய்வதை கொண்டு அவருடைய ஆரம்ப தஹல்லுல் ஏற்படும் சொன்னாரையா, அந்த ஆரம்ப தஹல்லலை கொண்டு ஹலாலாக ஆகும். எதுவெல்லாம்? ஜமீஉ மா ஹுரிம அலைஹி, பெண் விஷயத்தில் தவிர மற்ற எல்லா செயல்களும் அவர் மீது ஹராமாக ஆனதே, அவைகள் அனைத்தும் ஹலாலாக ஆகும். யஹில்லு குஃபாயில் ஜமீஉ மா ஹுரிம அலைஹிங்கிறது ஹலாலாக ஆகும். பெண்கிட்ட வத்தி செய்ய முடியாது ஆரம்ப ஹுலூல்ல. அது மாதிரி ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்ய முடியாது ஆரம்ப ஹுலூல்ல. அது மாதிரி தன்னுடைய மனைவியோடு முத்தமிடுதல், முஆனகா செய்தல், உரசுதல், தோலை உரசுதல்னா முத்தமிடுதல், முஆனகா செய்தல், இது போன்ற இந்த அமல்கள் இருக்குத, இதை தவிர்த்து உள்ள மற்ற எல்லா அமல்களும் இந்த ஆரம்ப அந்த தஹல்லுலில் ஹலாலாக ஆகுங்கிறார். ஃபஇதா ஃபஅல சாலிச, இந்த 3 மூலமாகத்தான் தஹல்லுல் ஏற்படும். 3ல் 2 செஞ்சா, 3ல் கடைசி 3வது செய்தால் அந்த ஹாஜி ஹல்லலஹு, அந்த ஹாஜிக்கு ஹலாலாகவும். குல்லு மா ஹர்ரமஹுல் இஹ்ராமு, அவருடைய இஹ்ராம் எதையெல்லாம், இஹ்ராம் கட்டிப்பதற்கு ஹராம்னு சொன்னார் இல்லையா, அந்த இஹ்ராம் எதையெல்லாம் ஹராமாக ஆக்கியதோ அந்த ஹராமாக ஆக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவருக்கு ஹலாலாக ஆகும் 3வதை செய்தால். இதா ஃபஅல சாலிசங்கிற ஷர்த்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா இதுதான். எல்லாம் அல்லாஹு தாலா இதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் வாலிப்பானாக. இனி 177வது பாடத்திலிருந்து ஃபில் மபீதி பிமினா ஒரு ரமிங்கிற இந்த பாடத்தை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.